பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளுக்குரிய வேத வசனம் மத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனம். நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ண. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான கால வேளையிலே அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஜெபம் பண்ணுவதற்கு கற்றுக் கொடுத்தார் சீஷர்களுக்கு. அதுபோல நாமும் இன்றைக்கு ஜெபம் பண்ண வேண்டும். எப்படி ஜெபம் பண்ண வேண்டும்? நாம் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி. காரணம், நாம் சில இடங்களிலே நாம் ஜெபம் பண்ணும் போது நம்முடைய இருதயத்திலே எப்போது ஜெபம் பண்ணால் அவரை துதித்து கொண்டிருக்கும் போது பரலோகமும் நம்முடைய இருதயமாக ஒரு தொடர்பு, ஒரு கனெக்ஷன் காணப்படுகிறது. ஆனால் அதே நேரம் நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய சில மணி நேரங்கள் உண்டு. ஒரு நாளிலே நாம் 24 மணி நேரத்திலே எத்தனை நிமிடங்கள், எத்தனை மணி நேரங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் செலவிடுகிறோம் என்பது இந்த நாட்களிலே மிகவும் மிகவும் முக்கியமானதாய் காணப்படுகிறது. காரணம், உலகத்தின் காரியங்களுக்கு நேராய் பாருங்கள், உலகம் வேகமாக சுழன்று கொண்டிருக்கிறது. அந்த சூழ்நிலையை இன்றைக்கு யாரை கேட்டாலும் ஜெபம் பண்ணுவதற்கு நேரம் இல்லை, வேதம் வாசிப்பதற்கு நேரம் இல்லை. இது ரெண்டும் எடுபட்ட எப்பொழுது குறைய ஆரம்பித்ததோ தேசத்திலே பலவிதமான பாடுகள் வர ஆரம்பித்தது. நினைத்து பாருங்கள், அன்றைக்குரிய வைராக்கியமும் ஜெபமும் இல்லை. அதிகாலை ஜெபங்கள் மறக்கப்பட்டு போய்விட்டது. ஆகையால் தான் இன்று கர்த்தர் நம்மளோடு உணர்த்துகிற ஒரு அருமையான, ஒரு உண்மையான சத்தியம், நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபம் பண்ணும்போது எப்படியாய் ஜெபம் பண்ண வேண்டும்? அநேக நேரங்களை குறித்தும், ஒவ்வொரு நேரத்திற்கான வித்தியாசமான ஜெபங்களை குறித்தும் நம்முடைய வேத புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அதிகாலை ஜெபம், அந்தி சந்தி மத்தியான வேளை ஜெபம். பாருங்கள், தானியேல் 3 வேளை, நாம் 3 வேளை ஆகாரம் சாப்பிடுவதற்கு மறந்து போனாலும் தானியேல் ஜெபம் பண்ணுவதற்கு மறக்கவில்லை. ஆகையால் தான் அவன் ஜெபிக்க முழங்கார் படி இடுவதற்கு முன்பதாக கட்டளை பரலோகத்திலிருந்து வெளிப்பட்டது. அதுபோல இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை நீங்கள் எடுத்து மாற்றி மறைக்க வேண்டுமானால் ஜெபம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆயுதமாய் காணப்படுகிறது. உலகத்தில் உள்ளவர்களுக்கு பலவிதமான ஆயுதங்கள் காணப்படலாம். ஆனால் கர்த்தரை விசுவாசத்திலே நிற்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவையானது ஒன்றே. பாருங்கள், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. உலகத்தின் காரியத்தை குறித்து அவள் பார்க்கவில்லை, உன்னதரின் பாதத்திலே காத்திருந்தாள். அதுபோல பாருங்கள், விலையேறிய தைலத்தை கர்த்தருடைய பாதத்திலே துடைத்து தன்னுடைய தலைமயிரால் துடைத்தெடுத்த அந்த ஸ்திரீயினுடைய அனுபவம் பாருங்கள். இன்றைக்கு அவருடைய பாதத்தில் காத்திருப்போம். நம்முடைய அறை கதவுகளை பூட்டுவோம். அவருடைய சமூகத்திலே காத்திருந்து விழித்து நாம் இருந்து கரையும் போது கர்த்தர் நம்முடைய காரியங்களுக்காய் பதில் செய்ய வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். ஜெபமே ஜெயமாய் மாறும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.